வணக்கம். செல்வம் நன்மையா தீமையா? பணம் இருப்பது நல்லதா கெட்டதா? வள்ளுவர் இந்த வினாவிற்கு ஓர் உவமை மூலமாக நமக்கு விடை தருகிறார். பால் நமக்கு பயன்படுகிறது. நம் இளமை பருவத்திலே இருந்து கடைசி காலம் வரை எளிமையான, எளிதாக கிடைக்கக்கூடிய, பயன் நிறைந்த ஒன்று பால். சுவை மிகுந்தது, ஊட்டச்சத்துகள் நிறைந்தன. அப்படிப்பட்ட பால், நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய பால் அழுக்கான பாத்திரத்தில் வைத்தால் தன்னுடைய தன்மையை இழந்து நச்சுத்தன்மை அடைந்து விடுகிறது. பால் எந்த பழுதும் இல்லாதது. ஆனால் அது வைக்கக்கூடிய பாத்திரம் களிம்பு ஏறி இருந்தால் நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய பால் திரிந்து போய்விடுகிறது. நமக்கு பருகுவோருக்கு தீமையை தருகிறது. அதைப் போலத்தான் செல்வம் என்பது நல்லது. ஆனால் அந்த செல்வம் யாரிடத்திலே இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அதனுடைய பயன்பாடு அமையும். அறநெறியில் வாழாதவர்களுக்கு, மக்கட்பண்பு இல்லாதவர்களுக்கு, கொடியவர்களுக்கு, சமூகத்திற்கு கேடான செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு செல்வம் போய் சேருமாயின், அதுவும் அளவற்ற பெருஞ்செல்வம் சேருமாயின், அது அனைவரையும் அழிப்பதற்குத்தான் பயன்படும். ஒரு பயங்கரவாதி தீவிரவாத அமைப்பிலே போய் சேருகின்ற செல்வம் இந்த உலகத்திற்கு அழிவினை ஏற்படுத்தும். மத வெறி, சாதி வெறி கொண்டு அலைவோரிடையே சேருகின்ற செல்வம் சமூகத்தினுடைய உயர்வுக்கு பயன்படாது. சூதாடுதல் போன்ற கொடும் தீய பழக்கங்களை உடையவரிடத்தே சேருகின்ற செல்வம் அவரையும் அவர் குடும்பத்தையும் உறவுகளையும் அழித்து கொன்றுவிடும். அதனால் எப்படி பால் நல்லதாக இருந்தாலும் அது வைக்கக்கூடிய பாத்திரத்தின் தன்மையால் தன் நிலையை இழந்து மாறி திரிந்து தீமையை தருகிறதோ, அதைப்போல நல்ல செல்வம் அது இருக்கக்கூடிய பண்பில்லாதவர்களினுடைய கேடான குணங்களால் அழிவுக்கு பயன்பட ஆரம்பித்துவிடும். பண்புடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பேசுகின்றார். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. நன்றி, வணக்கம்.